ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உளுந்து களி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு 1 டம்ளர் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு உளுந்து முழு உளுந்தாக ஆட் பண்ணி நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உடைச்ச உளுந்து கூட ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 டம்ளர் ரைஸ் ஆட் பண்ணி அதையும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா ஆறினதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு கொஞ்சம் குறகுறப்பான பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வேணும். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா கடையில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த பவுடரை சளிச்சு எடுத்துக்கலாம். களிக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி களி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளத்தில் ஏதாவது ஜூஸ் இருந்ததுன்னா ஃபில்ட்ரு ஆகிடும். அடுத்தது அந்த வெள்ளை கரைசலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக விட்டு ஆட் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஹீட் ஆகும் போதே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கட்டிப்படாமல் வந்துடும். வெல்லம் எல்லாமே மாவில் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி கெட்டியானதும் நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். இப்படி திரண்டு வர ஆரம்பிச்சதுன்னா களி ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.